எப் கைஸ், ஸோ ஃபைனலி இந்த ஊரோட எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்ஸை வந்து நிச்சயமாக உங்ககிட்ட நான் காமிச்சே ஆகணும். அதுக்காக தான் ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்டு அண்ட் இங்கே இருக்கிற வீடு இதுதான் வந்து எனக்கு அவ்வளோ ஃபேசினேட் ஆகுது. இந்த நான் வந்ததுலேருந்து இங்கே இருக்கிற வீடெல்லாம் பார்க்குறேன், ஒன்று கூட மாறல. அதுக்கு என்னடா எல்லா வீடும் ஒரே மாதிரியே இருக்கும். நம்ம வீடு எதுவா, இது யார் ராமசாமி வீடா இல்லை குப்சாமி வீடா இல்லை நம்ம வீடா அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். புதுசாக வர்றவங்களுக்குலாம் வந்து திடீர்னு அட்ரஸ் கேட்டு இங்கே வர்றவங்களுக்கு அவங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. அட்ரஸ் வந்து இங்கே இருந்துச்சுன்னா அவ்வளோ பக்காவாக டோர் நம்பர் அந்த ஸ்ட்ரீட்டு கரெக்டாக அங்கே போனால் அந்த வீட்டுக்கு போயிடலாம். அப்படியேப்பட்ட ஒரு ஸ்ட்ரீட் தான் எல்லாமே. ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னன்னா எல்லா வீடும் ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இமையாவுக்கு எஸ். இப்போது இன்னும் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் வீட்டோட ஒரு சின்ன அவுட் சைடில் இருந்து நாங்கள் அப்படியே வாக்கிங் போகலாம் அப்படின்னு நானும் இமையாவும் கிளம்புனோம். எஸ் கரெக்ட். ஏன்னா வந்து இன்னும் ஒரு வாரம் தானே ஆச்சு. ஸோ அதனால் அட்ரஸ்லாம் எழுதி வச்சுக்கிட்டோம். இப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அவ்வளோ க்ரீனரி அண்ட் மேலே ஒரு புகை கொண்டு வச்சுருக்குறாங்க எல்லா வீட்லேயும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்டன். மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸில் எல்லா வீட்லேயுமே அந்த கார்டன் அப்படின்றதுக்கு அவங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அண்டு வீட்டோட அந்த அமைப்பு, இன்னும் சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். அந்த வீட்டோட இன்டீரியர் வந்து அவ்வளோ அவங்க மெனக்கெடுவாங்களாம். அந்த வீட்டில் இன்டீரியர் எப்படி இருக்கணும், அந்த வீட்டு அண்ட் இதில் வந்து நீங்கள் நினச்ச மாதிரிலாம் உங்கள் வீட்டுக்கு இந்த ஊரில் பெயிண்ட் அடிச்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நினச்சி ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டை என் வீட்டில் மொட்டை மாடியெலாம் இங்கே எடுக்க முடியாதா. அண்டு ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதே படி தான் கவுன்சில், லோக்கல் கவுன்சில் என்ன உங்கள் வீட்டில் நினச்சபடிலாம் நீங்கள் பாத்ரூம்குள்ளே ஒரு இதை மாற்றுறது, படி மாற்றுறது, எங்கள் வீட்டை எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும், அதுக்குன்னா கவுன்சிலில் போய் பெர்மிஷன் வாங்கி அதுக்கு ஒரு பணம் கட்டி அப்படி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் இருக்கிற வீட்டோட அமைப்பு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் நான். ஸோ இப்படி தான் இந்த வீடு எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஒரு வித்தியாசம் கூட இல்லாமல் எல்லா வீடுமே இதே மாதிரி தான் இருக்குன்றது ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா இங்கே வெல் பிளான்டு சிட்டி. இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லண்டன்லேருந்து எல்லாமே இங்கே, அதுவும் பர்டிகுலராக ஸ்காட்லாண்டில் இருக்கிற இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வெல் பிளான்டாக கட்டியிருக்கிறாங்க. அந்த வீடு, டோர் நம்பர், தெரு நம்பர், அந்த தெருவுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு கரெக்டாக டோரு. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்களோ புதுசாக வீடு தேடி வர்றவங்களோ அதெல்லாம் குழப்பமே வேணாம். 2 பியூட்டிஃபுல்லான 2 ஹவுஸ் இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான இதில் மெயின் ரோடு. எங்கள் வீடே வந்து ஒரு மெயின் ரோடில் தான் இருக்குது என் வீடு. ஒரு ஏரியா பேர் இருக்குன்னா, தெரு பேர் இருக்குன்னா, நம்ம ஊரில் சரஸ்வதி ஸ்ட்ரீட்டு, லக்ஷ்மி ஸ்ட்ரீட் அப்படின்னு லக்ஷ்மி நகர் அப்படின்லாம் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கே கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ்லேயே காஸ்ட் ஆஃப் பேங்க் டெரஸ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி தான் வீடுகள் இருக்கும். அப்படியே வரிசையாக வீடு ஒரு சைடு. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ட்வின் ஹவுசஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹவுசஸ் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லா வீட்டு வாசல்லையும் ஒரு ஆடி, ஒரு BMW, ஒரு ரேஞ்ச் ரோவர், இது இங்கே ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லா வீட்லேயும் நிற்கிது. அப்பப்போ நான் எங்கேயாவது மாருதி ஸ்விஃப்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சோல்டு அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து சோல்டு போல் யாரோ வாங்கிட்டாங்க. எல்லா வீட்டு வாசல்லையும் இங்கே ஃபார் சேல், டூ லெட் அப்படின்ற போர்டெலாம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது சோல்டு, அந்த வீடு வந்து சேல் ஆயிடுச்சு போல். ஸோ இது தெரு, இது ஐ திங்க் இட்ஸ் டெட் எண்ட் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் வழி தெரியல. அண்ட் பேப்பர் அட்ரஸ் எழுதி சுற்றுறாங்க. இந்த ஒரு பழைய கவுண்டமணி படத்தில், கோவைச்சரில் படத்தில், ஐயோ எங்கள் வீட்டுக்காரனை பார்த்தீங்களா, எங்கள் ஜப்பானில் எங்கள் வீட்டுக்காரனை பார்த்தீங்களா, அது மாதிரி இமையா வந்து எங்கள் அப்பாவை பார்த்தீங்களா, எங்கள் அப்பாவை பார்த்தீங்களா. ஒன்றும் கவலைப்படாத பாப்பா, நான் ஒரு பெரிய ஃபேமஸ் யூடியூபர். ஆமாம், அது நான் வந்து கிச்டி யூடியூபரோட டாட்டர். ஸோ ப்ளீஸ் டேக் மீ மை ஹோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கூட்டு வந்து விட்டுற போகிறாங்க. அண்டு இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வீட்டோட வாசலில் தான் இந்த மாதிரி கார்டன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஒரு வெள்ளைக்காரரு கார்டனிங் அவரே தான் பண்ணுவார். இங்கே வந்து நம்ம ஊரில் மாதிரி இந்த அர்பன் கிளப் இந்த மாதிரிலாம் இங்கே சர்வீசஸ்லாம் இருக்கிற மாதிரி தெரில. அவங்கவுங்களுக்கு தேவையான வேலைகளை அவங்களே தான் இங்கே பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா ஒருத்தர் அவங்களோட கார்டனிங்கை அவரே பண்ணுறாரு. ஸோ பியூட்டிஃபுல்லான அந்த லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் அவங்களே பண்ணிக்கிறாங்க. இட்ஸ் ஸோ குட். It's fantastic, this place is. So brilliant ஆன இந்த லொக்கேஷன்.
Hi, sir. So, one Mr. He's doing the gardening here. It's beautiful. This place is like, I'm new to this place, and the way people are like maintaining their house is fantastic. I love it. I love it. Thank you very much. And they are so cordial here. They are so friendly and so cordial. You would be in YouTube. I'm from India. Okay. You would be in YouTube, yeah? Thank you very much. I guess this is your house, right? This is your house, yeah? So, fantastic. House looks beautiful. Thank you. Thank you very much. Have a good day. Yep, thank you, sir. முந்தா நேற்று கூட நாங்கள் ஒரு டேபிள் வாங்கிட்டு வந்து நான் பட்ட பாடு இருக்கே என்னால் பண்ண முடியாமல் 4 ஸ்டூ மாட்டினதுக்கே நாசாக்கு போன மாதிரி முடியல அப்படின்னு அப்புறம் என் கசினை கூப்பிட்டு அவங்க தான் பண்ணாங்க. இங்கே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கேட்டிங்கன்னா, நீங்கள் யாரோ புதுசாக இருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து யாரையும் வந்து ஹெசிடேட்லாம் பண்ண தேவையில்லை. எல்லாரையுமே வந்து நம்ம வந்து ஹாய் சொல்லலாம், வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்ல முடியாது ஆப்வியஸாக. ஹாய், குட் மார்னிங் சார், ஹவ் ஆர் யூ சார் அப்படின்லாம் சொல்லிட்டிங்கன்னா சூப்பராக அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. தேர் ஸோ ஹாப்பி. அது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பஸ்ஸில் ஏறி இறங்குறப்போ அவங்க அந்த டிரைவர் இருக்கிறார், அந்த டிரைவர்கிட்ட ஏறி இறங்குறப்போ ஸோ வி நீட் டு சே தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ கம்பேர் பண்ண முடியாது, நம்ம ஊரில் அந்த மாதிரி கிடையாது. பட் இங்கே வந்து தேங்க்யூ. ஏதாவது ஒரு சின்ன ரோட்டில் வந்து ஒரு காக்கா ஒரு மைனா எதுவுமே பார்க்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடின்பர்க் ரோடு காமிக்கிறவங்களுக்கு எப்படி சுத்தமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். சைக்கிள் வந்து கார் வந்து ஏதாவது ஒரு வண்டி சைக்கிள் மேலே மோதிச்சுன்னா அவ்வளோதாங்க. ஒரு சின்ன அடிபட்டா கூட அவ்வளோதான். ஆமாம், இங்கே வந்து இந்த ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப அதாவது சேஃப்டி தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இங்கே ரொம்ப கேள்விப்பட்டேன். சேஃப்டி இது வரைக்கும் ஒரு ஹாரன் சவுண்ட் கூட அடித்ததே இல்லை. ஏன் அடித்ததில்லை அப்படின்னு கேட்டப்போ இந்த ஊரில் ஹாரன் அடித்தா அவமரியாதை, இன்சல்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம்டா சாமி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நிற்கிதுன்னா பின்னாடி அந்த இன்னொரு வண்டிக்கு எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ கேப்பில் தான் வந்து நிற்கிறாங்க. ரொம்ப ரேராக தான் கொஞ்சம் பக்கத்தில் நிற்கிறாங்க. அண்ட் அவங்க வண்டி போகிறப்ப பார்த்தீங்கன்னாலே ஒரு 5 அடி கேப்பில் தான் பின்னாடியே போகிறாங்க. ரைட்டில் இடம் இருக்குது அப்படின்லாம் ஓவர் டேக்கே அவங்க பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அவளோட இருந்தாலும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம், சிக்னல் போட்டு முடிச்சாதான் போவோம். அண்ட் ரைட்டில் ஓவர் டேக்கே பண்ணவே மாட்டாங்க. லெஃப்டில் ரைட்டில் ஓவர் டேக் அப்படின்ற விஷயமே இங்கே கிடையவே கிடையாது. உங்கள் லேனில் நீங்கள் போகணும், அவ்வளோதான். அந்த கவர்மெண்ட் என்ன ஸ்பீடு லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதில் மட்டும்தான் போகணும். 20னா 20, 30னா 30 கோடு போட்ட மாதிரி ரொம்ப நேர்மையாக இருக்கிறாங்க பாஸ். இங்கே இருக்கிறவங்க ரொம்ப பொறுப்பாக இருக்காங்க. அப்படியே போகிறத பாருங்கள், இதே மாதிரி தான் போகணும். ஐ திங்க் இங்கே 20 தான் ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே இது வந்து கேமராஸ்லாம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து கேமரா எல்லா இடத்துலையும் இருக்கும். அண்ட் சைக்கிளிங் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து சைக்கிள் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் போகலாம். ஸோ பீப்புள் டூ சைக்கிளிங். அவங்க பாட்டு போயிட்டே இருக்கிறாங்க சைக்கிளில். சைக்கிள் வந்தால் வழி விட்டுறாங்க எல்லோரும். ஸோ சைக்கிள் அண்ட் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இதுக்கு தான் இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இங்கே வந்து சைக்கிளில் டெலிவரி நிறையா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபுட் டெலிவரி நம்ம ஊரில் ஸ்விக்கி மாதிரி இங்கே ஜஸ்ட் ஈட்ஸ், டெலிவரு அப்படின்லாம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் பஸ் லேன். ஸோ இது பஸ்ஸு மட்டும்தான் போகும். ஸோ ஒரு ஊரோட கரெக்டாக எங்கெங்கெல்லாம் எந்த சைடு போகுது, லெஃப்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் பஸ் லேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பஸ் லேன். இந்த பஸ் லேனில் வந்து பஸ்ஸை தவிர வேறு யாரும் போகவே கூடாது. பஸ்ஸு மட்டும்தான் போகணும். அதாவது காலியாக இருந்தால் கூட பஸ்ஸு மட்டும்தான் போகணும் அப்படின்றது தான் இங்கே ரூல். அது வந்து அவா கிராஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம மைண்ட் செட்டு பார்த்தீங்கன்னா அந்த பழக்கம் அப்படியே இருக்குதா. டக்குன்னு ரோட்டில் காலியாக இருந்துச்சுன்னா கிராஸ் பண்ணுறோம், ஆனால் அங்கே கிராஸ் பண்ண முடியாது. இப்போது இந்த ஊரில் சிக்னல் இருக்குது. நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், ரோடு கிராஸ் பண்ணுறோம்னா எனக்கு சத்தியமா தெரியல. கையை கட்டே வெயிட் பண்ணு. நீ என்ன பண்ண சொல்ற? சிக்னல் வெயிட் பண்ணோம் கரெக்டா. சார் என்ன பண்றாரு, போல எல்லாம் நம்ம ஊர் மாதிரி. ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறது நம்ம ஊரில் மாதிரி கையை காட்டிட்டு ரோடை கிராஸ் பண்ண முடியாது. ஸோ ரோடை கிராஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. அது ஒரு பட்டன் இருக்குது. இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ நான் இந்த சைடில் இருக்கிறேன், நான் அந்த சைடு ஆஃப் ரோடு போகணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ ரோடை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா ரெட்டில் இருக்கும். நான் வந்து அந்த பட்டனை புஷ் பட்டன் வெயிட் ஃபார் சிக்னல்
ஸோ வந்து மேலே இருக்கும். ஸோ பீப்புள் வில் நம்ம வந்து கிராஸ் பண்ணலாம். இங்க இங்க உருவ காக்கா குருவி எதுவுமே இல்லைங்க. ஒன்லி சீகல். ஆமாம், இங்கே சீகல் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த காக்கா குருவி பார்த்தேன், ஒன்று 2 இருக்குது, பட் சீகல் தான் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இது எங்கள் வீட்டுக்கு திருப்பி போகிறது ஒரு சின்ன ஒரு வாக் போயிட்டு நான் சொன்னேன்ல ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எப்படி வீடெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பி மேலே ஏறுறோம். ஆக்சுவலாக இறங்குறப்ப ரொம்ப ஈஸியாக இறங்கிடுவோம். வீட்டில் கொஞ்சம் ஸ்லோப்பாக அப்வர்ட்ஸாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஸ்ட்ரீட் டூர் முடிச்சாச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பல விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த ஸ்ட்ரீட் டூர் மெயின் சேனல் அடேங்கப்பா, இவ்வளோ பயங்கர ஆர்வமாக ஃபுல்லாக ஆர்வத்தில் இருக்கா இமையா. ஸோ கூடிய சீக்கிரம் அவரோட சேனல் லான்ச் அனௌன்ஸ்மெண்ட். அது உங்கள் டாண்டி கீழே தான் இருக்கீங்கன்னா அவர் தான் லோகோ பண்ணி தரணும். பண்ணலை இங்கே ஏதாச்சும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கேஸ் போட்டுறாங்க. ஆமாங்க, பார்த்தாலும் கேஸ் போட்டுலாம் அடிக்கிறேன். எஸ், இங்கே வந்து பசங்க மேலெலாம் வந்து கை வைக்க முடியாது, திட்ட முடியாது. திட்டலாம் மிரட்டலாம், பட் பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது வந்து இல்லை அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைய அவங்க ரொம்ப அடிக்கிறாங்க திட்டுறாங்கன்னு யாராவது போய் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் வந்துடுவாங்களாம். அதனால அதை வச்சே நம்மளை மிரட்டுறாங்க இவன். ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஸ்ட்ரீட் vlog டூர் நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த ஊரில்? எனக்கு பிடிச்சது அந்த ஸ்ட்ரீட்டோட க்ளீன்லினஸ், அந்த யூனிஃபார்மிட்டி. அப்படி யூனிஃபார்மாக எல்லாம் வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப அழகாக பிடிச்சிருக்குது. பட் இருந்தாலும் அப்பப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குமா? யா, பட் ஆனால் ரூல்ஸை பிரேக் பண்ணுறது தான் வந்து ஒரு சின்ன சுவாரஸ்யம் இருக்குது. ஒரே மாதிரியே இருந்துட்டா வாழ்க்கையில் வந்து ஒரு போர் அடிச்சிடும். அப்படி இல்லை பாப்பா, சின்ன சின்னதாக ரூல்ஸை நம்ம பிரேக் பண்ணுறதுனா ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. அது நீங்கள் நிச்சயமாக பண்ண முடியாது. பண்ணலாம் மேபி இந்த ஊரில் இருந்துட்டா அதுக்கப்புறம் தெரிய வரும் என்னென்னலாம் நம்ம நகாசு வேலைகள் பண்ணி எங்கே உள்ளே பூந்து எப்படி வெளியே வருவோம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா எடின்பர்கில் அவங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க, ஃபைன் போட்டுருவாங்கன்னு பயத்திலே சுற்றிட்டு இருக்கா. ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்ட்ரீட் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எடின்பர்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அண்ட் ஏன் கூட எடின்பர்க் அண்ட் ஸ்காட்லாண்ட் அண்ட் யூரோப்பை ட்ராவல் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.